அதாகப்பட்டதும் மகா ஜனங்களே, நம்ம திராவிட மாடல் கவர்மெண்ட் எல்என்ஜி பேருந்துகளை அறிமுகப்படுத்த போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது பஸ்ஸை டீசல் போட்டு ஓட்டுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கேஸ்ல இயங்குற மாதிரியான பேருந்துகளை இயக்க போறாங்களாம். அடேங்கப்பா, நம்ம திராவிட மாடல் கும்பலா இது? இவங்களுக்கு எங்கிருந்து இப்படி ஒரு அறிவு வந்தது? பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இந்த எல்என்ஜி பேருந்துகளை இயக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையல் பார்க்கறதுக்காக விழுப்புரம் கோட்டத்தில் ஒரு பேருந்தையும் சென்னை எம்டிசி கோட்டத்தில் ஒரு பேருந்தையும் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம். திராவிட மாடலோட இந்த உருட்டை பார்க்குற ஜனங்க உள்ளபடி இந்த அரசாங்கம் நல்ல முயற்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இந்த விளம்பர கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 பஸ் வாங்க போறோம், 2000 பஸ் வாங்க போறோம்னு சொன்னாங்களே தவிர ஒரு பஸ்ஸையும் வாங்கல. இருக்கிற பஸ்ஸுகளையும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. சமீபத்தில் கூட ஒரு இடத்துல பஸ்ஸோட பின்படிக்கிட்டு உடைஞ்சு விழுந்தது. ஒரு ஊர்ல கண்டக்டர் பாவம் சீட்டோட பறந்து போய் வெளியில் விழுந்தாரு. இவ்வளவு மட்டமா பஸ்ஸை மெயின்டைன் பண்ணா மைலேஜ் கிடைக்குமா? தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது 2018, 2019 காலகட்டத்தில் போக்குவரத்து கழகத்தோட மொத்த செலவில் வெறும் 15% மட்டும்தான் நம்ம எரிபொருளுக்காக, அதாவது டீசலுக்காக செலவு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எல்லா பேருந்துகளும் நல்லா மெயின்டைன் செய்யப்பட்டதாலையும் தேவைக்கேற்றபடி புதிய பேருந்துகளை வாங்கினதுனாலையும் நல்லாவே மைலேஜ் கிடைச்சது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் மெயின்டெனன்ஸ் கேவலமாக இருக்கிறதுனால 2022, 2023 காலகட்டத்தில் எரிபொருள் செலவு மட்டும் 28% அதிகமாகிருக்கு. அதாவது மொத்த செலவில் 28% நாம் டீசலுக்காக பயன்படுத்துகிறோம். எரிபொருள் செலவு டபுள் ஆகியிருக்கு. ஒரு நாளைக்கு போக்குவரத்து கழகத்துக்கு 15 கோடி இழப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த விளம்பர கும்பலோட நிர்வாக திறமையின்மையால எரிபொருள் செலவு அதிகமாயிருக்கு. இப்போ அதை மறைக்க தான் இப்போ எல்என்ஜி பஸ்களை கொண்டு வர போகிறோம், பெரிய புரட்சியை பண்ண போகிறோன்னு புளியிட்டு இருக்காங்க. இவங்க எல்என்ஜி பஸ்களை அறிமுகப்படுத்துவாங்களாங்கிறது சந்தேகம்தான். சும்மா படம் காட்டுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்போவே சென்னை நகரத்தில் எலக்ட்ரிக் பேருந்துகளை நாம் இயக்கணும். ட்ரையல் பார்த்தோம். ட்ரையல் சக்ஸஸ் ஆனதும் பஸ்ஸுகளை வாங்க பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம கெட்ட நேரம் கொரோனான்னு ஒரு பேரிடி வந்து விழுந்தது. அதில் இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள திமுக ஆட்சிங்கிற பேரிடருக்குள்ள நாம் சிக்கிக்கிட்டோம். உள்ளபடியே எரிபொருள் செலவை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சா எடப்பாடியார் காலத்தில் அறிமுகப்படுத்தின எலக்ட்ரிக் பஸ்களை இப்போ இந்த அரசாங்கம் தாராளமாக முயற்சி பண்ணலாம். பெங்களூரில் கூட எலக்ட்ரிக் பஸ்களை இயக்குறாங்களே. கண்ணு முன்னாடி நல்ல உதாரணங்கள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு எல்என்ஜி பஸ் ஓட்ட போகிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது உருட்டு தானே. பஸ்ஸுகளை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்க பாஸ், அது போதும்.